வணக்கம். இந்த வாரம் ராசி பலன்கள். கடகம். கடந்த வாரம் 26, 27 ஆகிய 2 நாட்களும் சனியினுடன் இங்கே சந்திரன், உங்களுடைய கடக ராசிக்கு அதிபதியான சந்திரன் தொடர்பு பெற்றார். அந்த அமைப்புகள்லாம் பார்க்கும் பொழுது உடல் அளவிலும் மனதளவிலும் ஒரு தெளிவில்லாத அமைப்பு, விரைய செலவுகள், மனக்குழப்பங்கள் இது எல்லாமே இருந்தது. அந்த அமைப்புகள் எல்லாமே விலகக்கூடிய ஒரு வாரமாக இருக்கும். அதே போல் 10, 11 ஆகிய இடங்களில் அவர் சஞ்சாரம் செய்யும் போது இங்கே 11ஆம் இடத்துல உச்ச அமைப்பும் 10ஆம் இடத்துல அவர் நண்பர் வீட்லேயும் அமர்வார். அந்த வகையில் தொழிலையும் எதிர்பார்த்த விஷயங்களையும் நன்மைகள் ஏற்படக்கூடிய, பொருளாதார வளர்ச்சி ஏற்படக்கூடிய, அதுவும் வளர்பிறை சந்திரனாக வந்துடுறாரு. இந்த வார இறுதியில் குருவுடனும் இங்கே இணையிறாரு. அந்த வகையில் பார்க்கும்போது நன்மைகள் அதிகரிக்கக்கூடிய நல்ல ஒரு வாரமாக இந்த வாரம் வருது. அதே போல் ராசிக்கு 6ஆம் இடத்துல இங்கே பார்த்தீங்கன்னா 4 கிரகங்கள் வந்து அமருது. உங்களுடைய ராசிக்கு 2ஆம் பாவாதிபதி சூரியன், 3ஆம் பாவாதிபதி புதன், அதே போல் சுக்கிரன் மற்றும் செவ்வாய் ஆகிய கிரகங்கள் இங்கே அமர்றாங்க. அந்த வகையில் என்னதான் இருந்தாலும் இந்த 6ஆம் இடத்துல கிரகங்கள் குருவினுடைய பார்வையில் இருந்தாலும் அது எதிர்த்தன்மையான வீடு தான். என்ன, தனுசு சுபர் வீடாக இருந்தாலும் உங்களுடைய நண்பருடைய வீடாக இருந்தாலும் 6ல் போய் இந்த கிரகங்களானது ஏட்டிக்கு போட்டியான ஒரு அமைப்புகள் இருக்கக்கூடிய ஒரு வாரமாக இருந்தாலும் உங்களுக்கு அந்த வகையில் ஒரு சுமூகமான அமைப்பு. 6ஆம் இடம்னாவே ஒரு நல்ல விஷயம், வேலை, அந்த அமைப்புகளில் இந்த உங்களுடைய குழந்தைகளாக இருக்கட்டும், இல்லை குடும்ப அமைப்புகளாக இருக்கும், இது எல்லாமே வந்து ஒத்துப்போகக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்கும். உங்களுக்கு தகுந்த அமைப்புகளில் இப்போ எல்லாமே சாதகமான முறையில் இருக்கும். வேலை சார்ந்த விஷயங்களில் மேல் அதிகாரி, அதே போல் உங்களுடைய முயற்சிகள், சகோதர அமைப்புகள், இது எல்லாமே இப்போ சகோதரருடன் சேர்ந்து ஒரு வேலை செய்கிறீங்கன்னா அந்த அமைப்புகளில் நன்மைகள் ஏற்படக்கூடிய ஒரு அமைப்புகள்லாம் கண்டிப்பாக இருக்குங்க. சுப கடன்கள் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா, அதே போல் உங்களுடைய வார்த்தைக்கு மற்றவர்கள் மரியாதையை கொடுப்பாங்க. அந்த விஷயங்களில் ஒரு சாதகமான ஒரு அமைப்பெல்லாம் கடகராசிக்கு இந்த வாரம் நடைபெறும். ஜாதகம் பார்க்க விரும்புகிறவங்க என்னுடைய அலைபேசி மற்றும் வாட்ஸ்அப்புக்கு தொடர்பு கொள்ளவும். நன்றி, வாழ்த்துக்கள்.